சொந்தங்களுக்கு வணக்கம். 2 நாளா பயங்கரமான ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சு. நம்மளோட மோடி அண்ட் அமித்ஷா அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு, நீங்க ஹிந்துக்களை புண்படுத்திட்டீங்க, நீங்க ஹிந்துக்களை தீவிரவாதிகள்ன்ற அளவுக்கு பேசியிருக்கீங்க, நீங்க மன்னிப்பு கேட்கணும், ஒட்டுமொத்த ஹிந்துக்களிடம் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இன்டென்ஷன்லாம் ஹிந்துக்களை காயப்படுத்தியிருக்காரா, இல்லை அவர் என்ன பேசினாரு, அது எப்படி எல்லாரும் மாற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, அண்ட் தமிழர்களாக நாம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பார்லிமெண்ட் பயங்கர 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு பயங்கர தெரியா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க. பிஜேபி கூட்டணி கட்சியால தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் காங்கிரஸும் அதே நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஈக்குவலா எல்லாரும் இருக்கிறதுனால பயங்கரமா இருக்குது. இங்க என்ன பேசினாலும் அங்க அப்போஸ் பண்ணுவாங்க, அங்க என்ன பேசினாலும் இங்க அப்போஸ் பண்ணி இதுதான் போயிட்டு இருக்கு. அண்ட் 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 1ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் அங்க பார்லிமெண்ட்ல பேசும்போது, நம்ம எல்லாம் சாதாரண மனுஷ பிறவிங்கப்பா, ஆனா மோடிஜி அப்படியா, அவர் கடவுள் கூட கனெக்ட் ஆனவர், அவருக்கு எல்லா ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜும் புரியும், அவர் பரமாத்மா கூட கனெக்ட் ஆயிருக்கார், நாம பரிதாபமான மனித பிறவிகள் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் அவரோட பேச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல எந்த ஒரு பிக்சர்ஸும் கொண்டு வந்து இப்படிலாம் காட்டக்கூடாது, பட் அவர் சிவனோட போட்டோ எடுத்து காமிக்கிறார். அண்ட் இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சிவன் கழுத்துல பாம்பு இருக்கு. ஸோ பாம்பு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதையும் எதிர்த்து பயப்படாம நிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் எதிர்கட்சியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சியில் இருக்குமோ ஆட்சியில் இருக்குமோ நாங்கள் உண்மைக்காக போராடுறோம், அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் என்றைக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவனோட படத்தில் திரிசூலம் அப்படின்றது சிவனோட இடது பக்கத்தில் இருக்குது. அது வயலன்ஸ் கிடையாது. இப்போ வலது பக்கத்தில் அவர் கையில் அந்த திரிசூலத்தை பிடிச்சிட்டு இருந்தா கூட அது வயலன்ஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் அவரோட இடது பக்கத்தில் தான் திரிசூலத்தை வச்சிருக்காரு. ஸோ ஹிந்துக்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக்ஸ் அப்படின்னு எல்லா மதத்திலையும் அகிம்சையை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் தங்களை ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் நடத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் மோடியை அட்டாக் பண்ணியிருக்கார். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்ல வந்தது, நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றவன் யாரும் வன்முறையை தேடி போக மாட்டான், ஆனால் நீங்க எல்லாரும், அதாவது அவர் மோடியும் மோடி சப்போர்ட்டர்ஸையும் சொல்றாரு. ஸோ நீங்க எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களை நீங்களே ஹிந்துக்கள் அப்படின்னு ப்ரொமோட்டும் பண்ணிக்கிட்டு எல்லா வன்முறையும் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு உடனே நம்மளோட மோடி அவர்கள் எந்திரிச்சு கோவமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். அண்ட் இதுதான் 10 வருஷத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது மோடி அவர்கள் இவ்வளவு கோவப்பட்டு பேசின தருணம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்போதுமே மோடி பேசினா பப்பு தானே, விளையாட்டு பையன் என்ன பேச போறான் அப்படின்னு சிரிச்சுட்டு நம்மளோட மோடிஜி கடந்து வந்துருவாரு, இல்லை சிரிச்சுட்டு ஒரு பதில் சொல்லுவார். பட் எந்திரிச்சு நின்று பேசினது அப்படின்றதே ராகுல் காந்தி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப நீ எல்லா ஒட்டுமொத்த ஹிந்துக்களையும் அவங்க வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீ பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ ராகுல் காந்தி சொல்றாரு, மோடி ஹிந்து கிடையாது, பிஜேபி ஹிந்து கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஹிந்து கிடையாது, ஸோ நான் உங்களை தான் மீன் பண்றேன், நீங்க தான் ஹிந்துக்கள் அப்படின்ற பேர்ல வன்முறையை கட்டவிழ்த்து விடுறீங்க, நான் உங்களை தான் சொல்றேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்ல விரும்பினது அதுதான். இந்த இடத்துல ஹிந்துக்கள் தீவிரவாதிகள் அப்படின்றத அவர் எந்த இடத்துலையும் சொல்ல வரல. ஹிந்துன்ற பேரை வச்சுக்கிட்டு நீ எந்த அளவுக்கு வன்முறை நடத்துற அப்படின்றத சொல்ல வர்றார். ஓகே, இது நமக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. ஆனால் இவர் ஏன் இந்த ஆயுதத்தை இப்ப கையில் எடுக்கிறார்? ஏன்னா எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மத அரசியல் பண்றது பிஜேபி நமக்கு தெரிஞ்சதுதான். நாங்க ராமர் கோவில் கட்டுறோம், நாங்க அங்க கோவில் கட்டுறோம், அங்க பரிகாரம் பண்றோம், இதெல்லாம் பண்றது பிஜேபி. ஸோ ஹிந்துக்கள் அந்த மெஜாரிட்டி பீப்புளோட ஓட்ஸ் வாங்குறதுக்காக இவங்க என்னென்ன ஸ்டண்ட் அடிப்பாங்க பிஜேபின்னு நமக்கு தெரியும். அதையே இப்ப இவர் கையில எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் ராமர் படத்தை, மோடிஜி அவர்கள் ராமர் படத்தை காமிச்சாருன்னா இவர் சிவன் படத்தை காமிக்கிறாரு. ஒருவேளை இப்படி கூட ஒரு கால்குலேஷன் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் மெஜாரிட்டியான மக்கள் ஹிந்துஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எப்போதுமே இந்து கடவுளை தாக்கி பேசுறது அப்படி இல்லாம நாமளும் ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சிவனை வச்சு நம்ம ஒரு புரட்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பப்பு பேசினாரா என்னன்னு தெரியல. பட் பப்புவையும் நம்மளோட மோடி அவர்கள் பயங்கரமா கலாய்ச்சி விட்டுட்டாரு. நீ ஒரு சின்ன பையன், ஒரு அரியா சிறுவனா இருக்க, எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது, நீ வாங்கின ஓட்ஸ் கம்மி, நீ ஃபெயில் ஆயிட்ட, ஒரு ஃபெயில் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நீ அப்படின்ற மாதிரி இவர் கலாய்ச்சி விட்டுருக்காரு. ஏன்னா நம்மளோட மோடி அவர்களை ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, நீங்க கடவுள் கூட டைரக்டா கனெக்ட் பண்றீங்க, நாங்களாம் ஒரு சாதாரண மனிதர்கள், பட் நீங்க அப்படியா அப்படின்னு இவர் அவரை கலாய்க்க, அவர் இவரை கலாய்க்க அப்படின்ற மாதிரி ஃபயரா போயிட்டு இருந்தது. ஸோ தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஹே பட்டா சட்டி கிளப்பிட்டாரு ராகுல் காந்தி, தலைவா இப்படிலாம் கேள்வி கேளு தலைவா, ஒன்னா மாதிரி ஒரு ஆள் இப்படிலாம் கேட்டதை அவங்களாம் தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ராகுல் காந்திக்கு. பட் ஒரு விஷயத்த நம்ம மறக்க கூடாது, இலங்கையில அன்னைக்கு தமிழ் மக்கள், நம்மளோட ரத்த சொந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகள்,
கொத்து கொத்தா செத்தாங்க. அதுவும் அவங்கள எவ்வளோ காயப்படுத்தி அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்தி சாகடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணாங்க. அதாவது தமிழனுக்கு உயிரை விட மானம் பெருசு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மானத்தையே இழக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அங்க இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து இல்லை நாங்கள் சரணடைஞ்சிடறோம் அப்படின்னு வருவாங்க. சரணடைய வர்றவங்கள கூட உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுங்க, ஃபுல் நியூட்ல நீங்க வரணும் அப்படின்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீ ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதாவது ஆயுதங்களை வச்சிருந்தா நான் என்ன பண்ண முடியும், அதனால எல்லாத்தையும் கலட்டு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ரீசன் தான். ஆனா உண்மையான காரணம் உன்னை நான் அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பமே போய் இப்போ நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அம்மா அப்பா பையன் பொண்ணுன்னு அத்தனை பேரையும் நியூடா வர சொன்னாங்க. அதையும் தாண்டி அந்த மக்கள் போனாங்க. ஸோ இப்படி போனவங்களையும் எத்தனை பேர் சித்திரவதை பண்ணி பெண்களெல்லாம் எவ்வளோ கொடுமை பண்ணி கொண்டாங்க. அதற்கு இலங்கை எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பேக்கப் கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். ஸோ காங்கிரஸோட சப்போர்ட்னால மட்டும்தான் அன்னைக்கு ஸ்ரீலங்கா நம்ம தமிழ் பீப்புளை அவ்வளோ கேவலமாக நடத்தி, ஒரு புழு பூச்சி விட மோசமாக நடத்தி கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நியாயம் நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம இன்னைக்கு தூக்கி கொண்டாடுற அளவுக்கு காங்கிரஸ் பெரிய ஆட்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. தமிழ் மக்களுக்காக யாரும் நிற்க போகிறது கிடையாது. அது பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ரெண்டு பேருமே வந்து நமக்கான ஒரு தலைவர்களா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். இன்னைக்கு பிஜேபி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மணிப்பூர் பிரச்சனை, நீட் பிரச்சனை அப்படின்றது. ஸோ அதே அளவுக்கு இவங்க ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றது நம்ம ஒரு தனி வீடியோவே பார்க்கலாம். அப்படின்னு இவங்களும் பெரிய கார்பரேட் கைக்குள்ளியாவே எத்தனையோ இடங்களில் வேலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றாரு. அது எவ்வளோ பெரிய அஜெண்டா, அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, இதுக்கு என்ன ஒரு கைக்குள்ளேயே காங்கிரஸ் வேலை செய்யுது அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு பிஜேபியோ காங்கிரஸோ யாரும் நமக்கு நல்லது செய்ய போறதில்ல. தமிழ் மக்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, நமக்கான ஒரு தலைவன் இன்னும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. தலைவர் உருவாயிட்டு இருக்கார், சீக்கிரம் அவர் வந்து நிற்பார். ஆனால் நல்ல ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறும். ஸோ இந்த விவாதம் பற்றி, பார்லிமெண்ட்ல நடந்த இந்த காரசார விவாதத்தை பற்றி நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.